அதிமுக ஆட்சி வந்தா சீமான் போயிடுவார். இந்த சின்னமலை அண்ணாமலை வந்தா சீமான் போயிடுவார். கமல் வந்தா சீமான் போயிடுவார். இப்ப விஜய் வந்தா சீமான் போயிடுவார். எல்லா திராவிட குப்பைகளும் வெடித்து இருக்கிற காட்டு தீ என்பதை சீமான் என்பதை சொல்லுகிறார். மாடுகளுக்கும் மாநாடு நடத்துகிறார். கேலியாக இருக்கிறது என்று சொல்லி அடிமையாளத்தின், அதாவது அடிமை என்று சொல்லக்கூடிய அடிமைகளின் ஆலயங்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற பள்ளிகள் சொல்லுகிற வார்த்தை தான். தம்பிங்களா, நான் சொல்றேன், ஆடு மாடுகளுடைய வார்த்தைகளை யாராவது கேட்டு இருக்கீங்க? சின்ன குழந்தை கூட அழகா பழகிட்டு இருக்குங்க. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மாநிலங்களுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு சீமான் இருக்கிறபடினால்தான் அதுகளும் அந்த மாநாடுக்கு இருக்கிறது. ஆனால் மாணவர்க்கு தமிழர்கள் நாம் தூரம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், வீணாக சிரித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக பேசக்கூடியவரை பார்த்து கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் வந்தா சீமான் போயிடுவார். அடுத்து அதிமுக ஆட்சி வந்தா சீமான் போயிடுவார். இந்த சின்னமலை அண்ணாமலை வந்தா சீமான் போயிடுவார். கமல் வந்தா சீமான் போயிடுவார். இப்ப விஜய் வந்தா சீமான் போயிடுவார். எல்லா திராவிட குப்பைகளும் வெடித்து இருக்கிற காட்டு தீ என்பதை சீமான் என்பதை ஒருவர் அறியவில்லை. எல்லா குப்பைகளும் அழிச்சுட்டு தான் அவர் போவார். நிச்சயமா உண்மைதானே? சொல்லுங்களேன். உப்புன்னு ஊதுற அளவுக்கு அவர் தீக்குச்சி கிடையாது. ஊதி அணைக்கிறதுக்கு சீமான் என்கிற காட்டு தீக்குச்சி கிடையாது. எல்லா குப்பைகளையும் அழித்து விட்டு ஒரு நாள் அமருவார். அதுக்கு கிறிஸ்துவ மக்கள் நிச்சயமாகவே குரல் கொடுப்பார்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவ மார்க்கம் என்பது அக்கல்ல பைபிள் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்பத்தியம் திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டு தூங்குவான்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. எங்களுடைய மனக்கண்களை திறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு நாள் புரட்சியாக வெடிப்போம். அணுகுண்டு எப்போ வெடிக்குன்னு தெரியாதுங்க. ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும். எங்களை சிறுமையானவர்கள் மைனாரிட்டி என்று சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அசைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவா நாங்கள் உயர்ந்து கொண்டுதான் இருப்போம். ஒரு நாள் எங்களுக்கான நாள், அந்த நாளிலே எங்களுக்கான ஒரு விரல் புரட்சி நாங்கள் செய்ய போகிறோம். இப்ப ஆங்காங்க இருக்கக்கூடியதான விலகி இருக்கக்கூடியதான கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வருகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நானும் ஒரு நாள் திராவிடத்தின் அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அண்ணன் பார்வையில் வந்த பொழுதுதான் எனக்கும் ஒரு புரட்சிகரமான ஒரு எழுத்துக்கள் உருவானது. மறுபடி திரும்பி வந்தேன், பார்த்தேன், நல்ல ஒரு மனிதனுக்கு பின்பாக நான் செல்வதை என்னாலுமே நான் இருப்பேன் என்று சொல்லி உறுதியாக நின்று கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவ சமுதாயமே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களையும் அருமையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பாதங்களை பட்டு பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கான நாள் வந்து கொண்டிருக்கிறது. 2026 நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, செய்வீங்களான்னு சொல்லிட்டு. இப்ப நான் உங்களை பார்த்து செய்யறேன், நீங்களும் செய்வீங்களா? சொல்லுங்க. நாம் எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம் என்கிற கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். 26 எங்களோட சுவிசேஷமானது பரவ காரணமே அன்று சீசர்கள் வந்து இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷத்தை பரப்பினார்கள். வீடுகள் தோறும் இல்லங்கள் தோறும் எல்லோரும் பார்க்கிற எல்லோரும் சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்களுடைய கடமையா இருக்கிறது. அதே போல நமக்கான உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் நாம் தமிழர்கள் என்று சொல்லி அவர்கள் ஓட்டுரிமை வாங்கி தர வேண்டும். செய்வீங்களா? அமைதியா இருக்கிறோமே. எங்க அண்ணன் எப்படி சத்தமா பேசுறோம், நாங்க அப்படிதான் பேசணும். நாங்க மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, அதை நான் பார்த்து சும்மா இருப்பேன் என்று சொன்னால் நான் சாவதேன். மிஷனுடைய இயக்கங்கள் அதுதாங்க. மிஷனுடைய இயக்கங்கள் அதுதான். நான் தீக்கரை ஆக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய குலமானது தீபமாக எரிய வேண்டும். தீக்குச்சி என்பது தீபமாக தான் இருக்க வேண்டும், தெரிய அழிந்து போகிற விளக்காக இருக்கவே கூடாது. நாங்கள் யாவரும் ஒளிந்து பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற ஒளியானவர்கள். எங்களுடைய கிறிஸ்துவானவர் எப்படி ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறாரோ அதே போல நாங்களும் இருக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை தான், நீங்களும் ஒரு அணுகுண்டாக எழும்புங்கள், ஒரு அக்கினியாக மாறுங்கள், ஒரு காட்டுத்தீயாக மாறுங்கள். நாம் யாவரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறாவிடில் நம்முடைய நாடு எப்பொழுதும் நாசமாகதான் போய் கொண்டிருக்கும். நாம் விளக்காக இருக்கிறபடினாலே மலை மேல் உள்ள பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது. நாம் யாவரும் மலை மேல் உள்ள பட்டணம். ஆகவே என்னுடைய ஆதங்கத்தை நான், என்னுடைய வழியை நான் என் மொழியால் புதிய வழியாக அமைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். என் தமிழ் சொந்தங்களே, வருகிற 2026 நாம் யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய ஐயா போதகர் அவர்களுக்கு நன்றி.